வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சுவையான பாரம்பரியமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடு கார பணியார ரெசிபி. இது ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம். இந்த கார பணியார கூட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வீட் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் மாவு வந்துட்டு ஏற்கனவே அரைச்சி புளிக்க வச்சுருக்கிறேன். 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கிறேன். இந்த மாவு அரைக்கிறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. மாவு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கிடலாம். அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளித்து விட்டுறலாம். இதே மாவில் பாகு காய்ச்சி ஊற்றுனா இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிருங்க. குழிப்பணியார வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், வேணும்னா பார்த்துக்குங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக நறுக்குனதையும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோங்க. 2 நிமிஷம் வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவை கிடையாது. இதை இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் இதையும் சேர்த்து கலந்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி தலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து, இது வந்து தோசை மாவு அளவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம 1/2 கிலோ பச்சரிசிக்கு ஸ்வீட் பணியாரம் செய்யணும்னா 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்வீட் சட்னி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் இதே போல் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4 தக்காளி இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, இந்த சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிடலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதே போல் நல்லா கலந்து விட்டுருங்க. சட்னியோட பதம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை போகும். இதே போல் நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. சட்னி கொதிக்கும் பொழுது மூடி போட்டுக்கோங்க, அப்போ தான் மேலே தெரிக்காமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்தோடனேயுமே நல்லா வெந்துடும்.
எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கார பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பணியாரக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் 3/4 அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வெந்தாலே போதுங்க. இந்த கல் வந்துட்டு ரொம்ப கனமாக இருக்கனால ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். 1 நிமிஷம் வெந்தனே மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. நான் சொன்ன அளவுகளில் இந்த குழிப்பணியார மாவு அரைச்சி வச்சுக்கிட்டா இதே போல் கார பணியாரமும் செஞ்சுக்கரலாம், ஸ்வீட் பணியாரமும் செஞ்சுக்கரலாங்க. அவ்வளோதான், 1 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. எடுத்து இந்த ஸ்வீட் சட்னி கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.